சிந்திக்க சில நிமிடம் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம். சகோதரிகளே, ஒரு நிமிஷம் உங்களோட எல்லா வேலைகளையும் அப்படியே வச்சுட்டு நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா நீங்க இப்போ எடுக்க போற இந்த ஒரு முடிவு உங்களோட வாழ்க்கையையும் உங்களோட குடும்பத்தையும் மொத்தமா மாத்த போகுது. இப்போ அடுப்புல பால் பொங்கிக்கிட்டு இருக்கலாம், கை நிறைய வேலை இருக்கலாம், இல்ல குழந்தை அழுதுகிட்டு இருக்கலாம். ஆனா உங்களோட மன நிம்மதியை விட இங்க எதுவுமே முக்கியம் இல்ல. ஒரு நிமிஷம் நிதானமா நான் சொல்றத கவனிங்க. இன்னைக்கு காலையில கூட உங்க வீட்டுல ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கலாம். நேத்து ராத்திரி நீங்க அழுதுகிட்டே தூங்கி இருக்கலாம். நான் என்ன தப்பு செஞ்சேன், காலையில எந்திரிச்ச உடனே என்ன ஆச்சு, ஏன் இப்படி செஞ்சேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே 1000 கேள்விகளை கேட்டு தவிச்சிருப்பீங்க. காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு மிஷின் மாதிரி இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறேனே, எனக்காக ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தை சொல்ல கூட என் கணவனுக்கு நேரம் இல்லையா, நான் பேசுறத அவர் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரே. இந்த வலி, இந்த ஏக்கம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பாரமா மாறி ஒவ்வொரு நாளும் உங்களை அரிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? இது வெறும் சண்டை இல்ல சகோதரி, இது உங்க மனசுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் நடக்கிற ஒரு போராட்டம். பல நாள் நீங்க முயற்சி செஞ்சு பார்த்துட்டீங்க, நீங்க அமைதியா எடுத்து சொல்லி பார்த்துட்டீங்க, கோபப்பட்டு கத்தி பார்த்துட்டீங்க, சாப்பிடாம அடம் பிடிச்சும் பார்த்துட்டீங்க, ஏன் உங்க தாலி மேல சத்தியம் கூட செஞ்சு பார்த்துட்டீங்க. ஆனா அவர் மாறின மாதிரி தெரியல. கொஞ்ச நாள் நல்லா இருப்பாரு, அப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கே மாறிடுவாரு. இந்த 10 நிமிஷம் உங்க வாழ்க்கைய உங்க குடும்பத்தை முழுவதுமா மாத்த போகுது. முழுமையா பாருங்க. ஆண்களோட மூளை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ரகசியத்தை நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இப்போவே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பெண்ணோட தெளிவு தான் அந்த வீட்டோட அணையாத விளக்கு. வாங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கும். ஒருவேளை என் மேல அவருக்கு அன்பே இல்லையோ, என்ன அவருக்கு பிடிக்கலையோ அப்படின்னு நீங்க அடிக்கடி யோசிச்சு வருத்தப்பட்டு இருக்கலாம். இல்ல சகோதரி, உண்மை அது கிடையாது. பிரச்சனை உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற அன்புல இல்ல, நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயன்படுத்துற அந்த மொழியில இருக்கு. ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தருக்கு புரியாத ஒரு இடத்துல தான் சண்டை ஆரம்பிக்குது. சாணக்கியர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. ஒரு பூட்டை திறக்க சரியான சாவி வேணும். நீங்க வேற ஒரு சாவியை வச்சுக்கிட்டு எவ்வளவு பலமா அந்த பூட்டை திருகுனாலும் அது திறக்காது. உங்களோட கைகள் தான் வலிக்கும். கடைசியில அந்த பூட்டும் உடைஞ்சுதான் போகும். உங்களோட கண்ணீரும் உங்களோட கத்தலும் அந்த தவறான சாவி மாதிரி தான். நீங்க எவ்வளவுதான் அழுது கத்தினாலும் அது அவரோட மனசை திறக்காது. மாறா அவரை இன்னும் தூரமா தான் கொண்டு போகும். நாம பல நேரங்கள்ல நம்ம பக்கத்து நியாயத்தை ரொம்ப சத்தமா சொல்றோம். ஆனா அந்த சத்தம் அவரோட காதுகளுக்கு போய் சேருறதே இல்லை. நீங்க பயன்படுத்துற ஆயுதம் தப்பா இருந்தா இலக்கு ஒருபோதும் சரியா இருக்காது. நான் இவ்வளவு சொல்றேனே, அவருக்கு உரைக்கவே இல்லையேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க போடுற சத்தத்துல அவரோட புரிதல் அங்க மறத்து போயிருக்கு. இன்னைக்கு சாணக்கியரோட மாபெரும் வாழ்க்கை நெறிகள்ல இருந்து ஒரு ஆணோட மனசை எப்படி புரிஞ்சுக்கிறது, அவனை வீணா எதிர்க்காம எந்த சண்டையும் இல்லாம உங்க அன்பின் வழிக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற மாபெரும் உளவியல் ரகசியங்களை ஆழமா பார்க்க போறோம். இந்த வித்தையை நீங்க கத்துக்கிட்டா நீங்க கத்த வேண்டிய அவசியம் இருக்காது, அழ வேண்டிய கட்டாயம் இருக்காது. சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒருத்தனை நீ வெல்லணும்னா முதல்ல அவன் யாருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. உங்க கணவரை நீங்க புரிஞ்சுக்காம நீங்க எவ்வளவு தூரம் போராடினாலும் அது வீண்தான். ஆண்களோட உலகமும் பெண்களோட உலகமும் முற்றிலும் வேறானது. ஒரு பெண்ணோட உலகம் உணர்வுகளால் ஆனது. அவளுக்கு தேவை அன்பான வார்த்தைகள், அவளை புரிஞ்சுக்கிற ஒரு மனசு. ஆனா ஆண்களோட அடிப்படை தேவையே வேற. ஒரு ஆணோட உலகம் மரியாதையால ஆனது. ஒரு ஆண் தன் மனைவி கிட்ட எதிர்பார்க்கிற முதல் விஷயம் காதல் கிடையாது, மரியாதை. அவன் தன்னை தன் வீட்டுல ஒரு தலைவனா ஒரு ஹீரோவா பார்க்கணும்னு ஆசைப்படுறான். இந்த உலகம் அவனை எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும் தன் மனைவி தன்னை மதிக்கணுங்கிற விஷயத்துல அவன் ரொம்ப உறுதியா இருக்கான். அந்த மரியாதை கிடைக்காத இடத்துல அவன் ஆக்ரோஷமா மாறுவான், இல்லைன்னா ஒதுங்கி போவான்.
உங்க கணவர் ஆபீஸ்க்கு போறாரு, அங்க 1000 பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, அவமானப்படுறாரு, முதலாளி கிட்ட திட்டு வாங்குறாரு, பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறாரு. இந்த உலகத்துல ஒரு ஆண் தன்னை நிரூபிக்க ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துல அவர் ரொம்ப சோர்வடைஞ்சுதான் வீட்டுக்கு வர்றாரு. வெளியில அவருக்கு கிடைக்கிற காயங்களுக்கு உங்க அன்பு மருந்தா இருக்கணும்னு அவர் மனசு ஏங்குது. அப்படி வரும்போது அவர் வீட்ல என்ன எதிர்பார்ப்பாரு? அப்பாடா, நம்ம வீடு ஒரு பாதுகாப்பான இடம், இங்க நம்மள யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, நம்மள ஹீரோவா பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான். ஆனா அவர் உள்ள வந்த உடனே நீங்க கேள்வி கணைகளால் அவரை துளைக்கும் போது அவர் மறுபடியும் ஒரு போர்க்களத்துக்குள்ள வந்த மாதிரியே உணர்வாரு. அங்கதான் தற்காப்புக்காக அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. உங்க கணவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க? சரி, உங்களோட நியாயம் எனக்கு புரியுது. நீங்க நாள் முழுக்க வீட்டுக்குள்ள குழந்தைகளை சமாளிச்சு சமைச்சு களைச்சு போய் இருக்கீங்க. அந்த பாரத்தை அவர்கிட்ட கொட்டி தீர்க்க நினைக்கிறீங்க. ஆனா அவர் உள்ள வந்த உடனே, ஏன் இவ்வளோ லேட்டு? அந்த பில்லை கட்டினீங்களா? உங்களை ஒரு வேளை உருப்படியா செய்ய சொன்னா செய்றீங்களா? எப்ப பார்த்தாலும் போனையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க உங்களோட ஆதங்கத்தை கொட்டுறீங்க. ஆனா அவரோட மூளை அதை எப்படி எடுத்துக்கும் தெரியுமா? வேலையிலையும் எனக்கு நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ளேயும் எனக்கு நிம்மதி இல்லை, இவ எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு ஒரு தற்காப்பு நிலைக்கு அவர் போயிடுவாரு. நீங்க எப்போ அவரை குற்றம் சாட்டுறீங்களோ அப்பவே அவரோட ஈகோ விழிச்சுக்கும், அவரோட காதுகள் தானாவே அடைச்சுக்கும். நீங்க சொல்ற எந்த நியாயமும் அவர் மூளைக்கு போகாது. அதனால அவர் என்ன பண்ணுவாரு? ஒண்ணு உங்க மேல பயங்கரமா கோவப்படுவாரு, கத்துவாரு, இல்லனா ஒண்ணுமே பேசாம டிவிய பார்ப்பாரு, இல்ல போனை நோண்டுவாரு, உங்களை முழுசா அவாய்ட் பண்ணுவாரு. இந்த மௌனம் உங்களை இன்னும் கோபப்படுத்தும். மறுபடியும் நீங்க கத்துவீங்க. இப்படி ஒரு முடிவே இல்லாத சண்டை அங்க ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கதான் சாணக்கியர் சொல்றாரு, குறை சொல்றத நிறுத்துங்க. ஒரு ஆணை வலிக்கு கொண்டு வரணும்னா முதல்ல அவரை குறை சொல்றத, குற்றவாளி கூண்டுல நிறுத்துறத உடனே நிறுத்துங்க. அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் அத அந்த நிமிஷத்துல சுட்டி காட்டாதீங்க. குறை சொல்றதுங்கிறது குப்பைய தூக்கி வீசுற மாதிரி. அது உங்க வீட்டை ஒருபோதும் சுத்தமாக்காது. வீட்டை சுத்தமாக்க பெருக்கிற துடைப்பம் வேணுமே தவிர குப்பை இல்ல. உளவியல் ரீதியா ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரு ஆண் வீட்டுக்கு வரும்போது அவரோட மூளைக்கு ஒரு 20 நிமிஷம் அமைதி தேவைப்படுது. வெளியில இருந்த எல்லா அழுத்தத்தையும் இறக்கி வைக்க அவனுக்கு அந்த தனிமை வேணும். ஆனா நாம என்ன பண்றோம்? அவர் கால் எடுத்து வச்ச உடனே கேள்விகளை அடுக்க ஆரம்பிக்கிறோம். இது அவரை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்ச மாதிரி உணர வைக்கும். அவர் அமைதியா போனை நோன்றாருன்னா அதுக்கு அர்த்தம் அவருக்கு உங்களை பிடிக்கலன்னு இல்ல, அவர் தன்னை தானே ரீசார்ஜ் செஞ்சுக்கிறாருன்னு அர்த்தம். அந்த நேரத்துல நீங்க அவர்கிட்ட எவ்வளவு பேசுறீங்களோ அவ்வளவு அவர் தூரமா போவாரு. அவருக்கு அந்த 20 நிமிஷ இடைவெளி கொடுத்து பாருங்க. அவரே ஒரு கட்டத்துல அமைதியாகி உங்ககிட்ட வந்து பேசுவாரு. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு மனிதன் தன் சிந்தனையை சீராக்க தனிமை தேவை. அந்த தனிமையை நீங்க அவருக்கு ஒரு பரிசா கொடுங்க. அவர் வந்த உடனே காஃபி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க போங்க. இந்த செயல் அவருக்கு உங்க மேல ஒரு பெரிய மரியாதையை உண்டாக்கும். என் மனைவி என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்கிற எண்ணம் அவர் மனசுல பதியும். இதை கடைபிடிச்சு பாருங்க. ஒரு வாரம் இதையே செஞ்சா எப்ப பார்த்தாலும் எரிச்சலா இருக்கிற உங்க கணவர் தானாவே உங்ககிட்ட வந்து இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு கேட்பாரு. ஏன்னா நீங்க அவருக்கு தேவையான அந்த நிம்மதியை கொடுத்துட்டீங்க. இப்போ அவர் உங்களை கேட்க தயாராகிடுவாரு. இதுதான் ஒரு ஆணோட மனசை திறக்கிற முதல் சாவி. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ அவர் தப்பு பண்ணுனா நான் தட்டி கேட்க கூடாதா? வாயை மூடிக்கிட்டு ஒரு அடிமை மாதிரி இருக்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா இல்ல சகோதரி. ஒரு பெண் அடிமையா இருக்கணும்னு சாணக்கியர் ஒருபோதும் சொல்லல, நானும் சொல்லல. ஆனா நீங்க எப்ப பேசணும், எப்ப மௌனமா இருக்கணுங்கிற வித்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சாணக்கியர் சொல்றாரு, உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்ல
முடியாத இடத்துல உங்க மௌனத்தை ஆயுதமா பயன்படுத்துங்க. ஒரு சண்டை நடக்கும்போது அவர் கோபத்தோட உச்சியில இருக்கும்போது நீங்களும் பதிலுக்கு கத்தினா அங்க 2 மிருகங்கள் மட்டும்தான் சண்டையிட்டு இருக்கும். அறிவு அங்க வேலை செய்யாது. அவர் கத்தும் போது நீங்க முற்றிலும் அமைதியாயிருங்க. அந்த அமைதி அவருக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியை தரும். உங்க முகத்துல ஒரு சின்ன சோகமோ இல்ல ஏமாற்றமோ இருக்கட்டும், ஆனா கோபமோ இல்ல கெட்ட வார்த்தைகளோ வேண்டாம். அவரை நேரா பாருங்க, அப்புறம் அமைதியா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுங்க. இந்த மௌனம் அவருக்கு மிகப்பெரிய குழப்பத்தை கொடுக்கும். இவ எப்பவுமே திரும்பி பேசுவாளே, இன்னைக்கு ஏன் அமைதியா போறா அப்படின்னு அவர் மூளை யோசிக்க ஆரம்பிக்கும். உங்களோட கத்தலை விட உங்களோட மௌனம் அவருக்கு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியை உண்டாக்கும். அவர் கோபம் தணிஞ்ச பிறகு அடுத்த நாள் காலை எந்த சண்டையும் இல்லாம ரொம்ப மென்மையா ஆனா தீர்க்கமா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. நேத்து நீங்க பேசின வார்த்தைகள் என் மனசை ரொம்ப காயப்படுத்திருச்சு. நான் அதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இதோட நிறுத்திட்டு நீங்க உங்க வேலைய பார்க்க போயிடுங்க. இது அவரை திருத்தும். ஒரு ஆணை வீழ்த்துறதுக்கு பெரிய பெரிய வார்த்தைகள் தேவையில்லை. உங்களோட ஒரு மென்மையான பார்வையும் புன்னகையுமே போதும். நீங்க எப்பவுமே கடுகடுன்னு இருந்தா அவருக்கு வீட்டுக்கு வர்றதே ஒரு கஷ்டமான விஷயமா மாறிடும். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு பெண்ணின் முகத்தில் இருக்கும் அமைதி அந்த வீட்டையே சொர்க்கமாக்கும். நீங்க பேச வர்றதுக்கு முன்னாடி உங்களோட உடல் மொழி எப்படி இருக்குன்னு கவனிங்க. கைகளை கட்டிக்கிட்டு முறைச்சுக்கிட்டு பேசினா அவர் உடனே தற்காப்பு நிலைக்கு போயிடுவாரு. அதுக்கு பதிலா இயல்பா ஒரு புன்னகையோட அவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு மென்மையா சொன்னா எந்த ஆணும் காது கொடுத்து கேட்பாரு. கத்துறது பலவீனம், ஆனா மென்மையா பேசுறது தான் மகா பலம். நீங்க எவ்வளவு மென்மையா பேசுறீங்களோ அவ்வளவு வேகமா உங்களோட கருத்துக்கள் அவரோட மூளைக்கு போய் சேரும். ஒரு குழந்தைய எப்படி அன்பால மாத்துறோமோ அதே உளவியல் தான் இங்கேயும். அன்பு இருக்கும் இடத்துல தான் அதிகாரம் வேலை செய்யாது, ஆனா அன்பு எல்லாத்தையும் சாதிக்கும். இன்னைக்கு ஒரு சின்ன பரிசோதனை பண்ணுங்க. அவர் ஏதோ தப்பு செஞ்சாலும் கத்தாம மென்மையா தொட்டு பேசி இதை இப்படி செஞ்சிருக்கலாமேன்னு சொல்லுங்க. அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க மென்மையாக மாற மாற அவரோட கோபமும் எரிச்சலும் தானாவே குறைய ஆரம்பிக்கும். இதுதான் அன்பால ஆளுற கலை. ஒரு ஆணை முழுமையா உங்களுக்கு அன்பால் அடிமையாக்க சாணக்கியர் சொல்லும் மிகச்சிறந்த ஆயுதம் பாராட்டு. நான் ஏன் அவரை பாராட்டணும்? என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்ன பாராட்டி இருக்காரா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சகோதரி, ஈகோவுக்கும் சண்டை வந்தா உறவு தான் உடையும். நீங்க புத்திசாலி பெண்ணாவே இருங்க. ஒரு ஆண் தன்னை ஹீரோவா காட்டுற ஒரு பெண்ணை தன்னோட உயிரை விட மேல நேசிப்பான். வெளியுலகத்துல அடிபட்டு வர்ற அவருக்கு வீட்டுக்குள்ள ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. இன்னையில இருந்து ஒரு புதிய யுக்தியை கையாளுங்க. அவர் செய்யற சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க கொடுக்கிற அந்த ஒரு சின்ன பாராட்டு அவரை இன்னும் அதிகமா வேலை செய்ய வைக்கும். அவர் ஒரு நாள் சீக்கிரம் வீட்டுக்கு வந்தா, இன்னைக்கு நீங்க சீக்கிரம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. அவர் ஏதோ ஒரு சின்ன உதவி செஞ்சா, நீங்க இருக்கிறதால தான் எனக்கு பெரிய பாரமே குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. மத்தவங்க முன்னாடி, உங்க குழந்தைகள் முன்னாடி உங்க கணவரை விட்டு கொடுக்காம பெருமையா பேசுங்க. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு தெரியுமா அப்படின்னு நீங்க குழந்தைகளுக்கு சொல்லும் போது அது அவர் காதுல விழட்டும். நீங்க அவரை பாராட்ட பாராட்ட அவருக்குள்ள இருக்கிற ஈகோ சாந்தமடையும். உங்களை பார்க்கும் போது அவருக்கு ஒரு அமைதி கிடைக்கும். நம்மை மதிக்கும் ஒரு மனைவி இருக்கால், இவளுக்காக நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம்ங்கிற பொறுப்பு அவருக்கு வந்துடும். சகோதரி, நாம பேசும்போது ஒரு பெரிய தப்பு பண்றோம். நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு அறிவே இல்லையான்னு நீங்கன்னு ஆரம்பிப்போம். இதுக்கு பதிலா நான் ஆரம்பிச்சு பாருங்க. இது ஒரு பெரிய உளவியல் ரகசியம். நீங்க லேட்டா வரீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா, நீங்க லேட்டா வரும்போது எனக்கு பயமா இருக்கு, கவலையா இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு பேரு தான் சாண்ட்விச் மெத்தட். முதல்ல ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், அப்புறம் உங்களோட வருத்தத்தை சொல்லணும், கடைசியா ஒரு அன்பான வார்த்தையில முடிக்கணும். உதாரணத்துக்கு, நீங்க கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க இப்படி கத்துறது என் மனசு வலிக்குது, ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லுங்க. இப்படி சொல்லும் போது அவர் உங்களை தாக்க மாட்டாரு.
சொல்றாரு. ஏன்னா நீங்க அவரை தப்பு சொல்லல, உங்க மனசுல இருக்கிற வலிய சொல்றீங்க. ஒரு ஆணுக்கு தன் மனைவிய அழ வைக்கணும்னு ஆசை இருக்காது. ஆனா தன்னை தப்பு சொல்ற மனைவிய கண்டா கோபமே வரும். உங்க வலிய சொல்லும்போது அவர் அதை தீர்க்க முயற்சிப்பாரு. இந்த மாற்றத்தை நீங்க உங்க பேச்சுல கொண்டு வந்தாலே முக்கால்வாசி சண்டைகள் நின்னுடும். ஒரு விஷயத்தை எப்படி சொல்றோங்கிறதுல தான் அந்த விஷயத்தோட வெற்றியே இருக்கு. அதிகாரத்தை காட்டாம அன்பையும் தேவையையும் அழகா எடுத்து சொல்லுங்க. அவர் உங்களுக்காக மாற துடிப்பாரு. நான் மேல சொன்ன எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு இறுதி அஸ்திரம் இருக்கு. பெண்கள் செய்யற மிகப்பெரிய தவறு தங்களோட வாழ்க்கையோட மைய புள்ளியா கணவனை மட்டுமே நினைக்கிறது. அவர் என்கிட்ட பேசல, அவர் என்ன பார்க்கல, அவர் என்ன வெளியே கூட்டிட்டு போல அப்படின்னு அவரையே சுத்தி சுத்தி வர்றது உங்க மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிற மாதிரி. சாணக்கிய நீதி சொல்லுது, எதை நீங்க அதிகமா துரத்துறீங்களோ அது உங்களை விட்டு விலகி ஓடும். உங்க கணவர் உங்களை மதிக்கணும்னா முதல்ல நீங்க உங்களை மதிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்குங்க. உங்க முழு உலகமும் அவர் மட்டும் கிடையாதுங்கிறத நீங்க உங்க செயல்ல காட்டணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, புத்தகம் படிங்க, ஒரு புதிய கலையை கத்துக்கோங்க, உங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க, அழகா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சா அவரும் உங்களை நேசிப்பாரு. நீங்க எப்பயும் அவர் பின்னாடி அழுதுகிட்டு நிக்காம உங்க வேலையில கவனமா இருக்கும்போது அவர் உங்களை ஆச்சரியமா பாப்பாரு. இவ மாறிட்டா, இவகிட்ட ஒரு புதிய தெளிவு இருக்கு அப்படின்னு அவர் மூளை கணக்கு போடும். நம்மள துரத்தி வந்தவ இப்போ அமைதியா தன்னோட வேலையை பார்க்கிறாளேங்கிற எண்ணம் அவரையே உங்களை தேடி வர வைக்கும். இதுதான் ஒரு பெண்ணோட உண்மையான வெற்றி. சகோதரிகளே, நீங்க இந்த வீட்டோட ஆணிவேர். வேர் அழுதா அந்த மரம் எப்படி செழிப்பா வளரும்? உங்களோட கண்ணீரை இன்றோட தொடச்சிடுங்க. சண்டையிடுற ஒரு சாதாரண பெண்ணா இருக்கிறத விட அறிவாலும் அன்பாலும் குடும்பத்தை ஆளுற ஒரு சாணக்கிய பெண்ணா மாறுங்க. இனி நான் என் குடும்பத்துல கத்த மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன், என் அமைதியால என் வீட்டை சொர்க்கமா மாத்துவேன்னு சபதம் இடுங்க. கமெண்ட்ல நான் ஒரு சாணக்கிய பெண் அப்படின்னு பதிவு பண்ணுங்க. உங்க தோழிகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு அடுத்த பவர்ஃபுல் மோட்டிவேஷனல் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.